என்னோட குழந்தைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் எப்படி எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வச்சு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏர்லி ஏஜ்லேயே ஒரு லைனுக்குள்ளே அவங்க எழுத மாட்டாங்க. அவங்க அதை எழுதுறதுக்கு ரொம்பவே ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுவாங்க. டைரக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அவங்க எழுதுறத விட அவங்களோட யோசிக்கிறது அதிகமாக இருக்கும். 2 பேராகிராஃப்ஸ் கூட படிப்பாங்க. பட் அதுலேருந்து ஏதாவது நம்ம கொஷின்ஸ் கேட்டோம்னா அதில் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அவனால் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியும், ஆனால் அது அவனால் எழுதுறதுக்கு ரொம்ப ட்ரபிள் ஃபேஸ் பண்ணுவான். அவனால் நேற்று ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், ஆனால் அந்த சேம் ப்ராப்ளமை இன்னைக்கு சால்வ் பண்ண சொன்னால் அதில் அவன் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஸ்கூலில் லிசன் பண்ண முடியாமல் இருக்கிறது, லேட்டாக ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணுறது, ஒரே இடத்துல ஐடலாக இருக்கிறது, மற்ற குழந்தைங்க கூட பேச முடியாமல் இருக்கிறது, மற்ற குழந்தைங்க கூட அவங்களோட பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கிறது, ரொம்ப ஆன்ஷியஸாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஈவன் தோ ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்க லேர்னிங் குவாடினேஷன்லையும் டாலரன்ஸ்லையும் பிஹேவியரலையும் இவ்வளோ இஷ்யூஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாலுமே கூட பேரண்ட்ஸ்க்கான பாசிட்டிவ் நோட் என்னன்னா, இதை ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான தெரப்பி கொடுத்து அவங்கள ரெகுலேட் பண்ணிட்டோம்னா அவங்களோட அகாடமிக்ஸ் டெவலப்மெண்ட்லையும் ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாமல் அவங்களோட டெய்லி லிவிங் லைஃப்ஸ் இன்னுமுமே பெட்டராக இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ், ஏடிஹெச்டி ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு இன்னும் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.